நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் தலைவியின் கண்ணழகு பற்றி கேட்போம். பொதுவாக கவிஞர்கள் காவியங்களை படைக்கும் பொழுது தலைவன் தலைவி என்று இரண்டு கதாபாத்திரங்களை பற்றியும் வர்ணிப்பது உண்டு. அதில் தலைவியை பற்றி வர்ணிக்கும் பொழுது முக்கியமாக கண்ணழகு, கூந்தல் அழகு இவற்றை வர்ணிப்பது வழக்கம். அதே போல இங்கு ஒரு அழகான பூஞ்சோலையில் ஒரு தலைவி அமர்ந்திருக்கிறார். தனிமையில் அவளை பார்ப்பதற்காக தலைவன் வந்திருக்கிறான். தலைவியை பார்க்கிறான். அவளுடைய அழகு, அவனுடைய மனதில் இவள் என்ன தேவலோக பெண்ணா அல்லது நாகலோக பெண்ணா, பூவுலக பெண்ணா என்றதான ஒரு சந்தேகம் வரும்படியாக இருந்தது. அவள் கண் இமைப்பதால், அவளுடைய பாதங்கள் நிலத்தில் படுவதாலும் இவள் பூவுலக பெண்தான் அப்படிங்கிறதான ஒரு நிச்சயத்துக்கு வந்தான். அவள் அருகில் வந்தான். அவளை கொண்டாடி சந்தோஷப்படுத்தி மகிழ்ந்தான். அவனுடைய மனது அவளுடைய அழகை வர்ணித்த வண்ணமே இருந்தது. அதனால் அவளை நன்றாக புகழ்ந்தான். நான் இல்லை என்றால் இவள் தனிமையில் எப்படி உயிர் வாழ முடியும் என்று நினைத்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவளுடைய அழகை மேலும் வர்ணித்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஈர்வன வேலும் அம்சேலும் உயிர் மேல் மிளிர்ந்து இவையோ போர்வனவோ அல்ல, தேவனல் வழ்கணை பேர் ஒளியோ சோர்வன நீலச் சுடர்விடுமேனி அம்மான் விசும்புவூர் தேர்வன தெய்வம் அந்நீர கண்ணோ இச்செழுங்கயலே அப்படிங்கிறது. இதில் அவளுடைய கண்கள் ரொம்ப அழகாக இருக்கிறது. அந்த தலைவன் தலைவன் இப்படி சொல்றான், என்னுடைய உயிரையே பிளக்கும்படியான வேல்கள் போன்றதான அழகான கண்கள், சேல் மீன்கள் போல் இருக்கக்கூடியது. என்னுடைய உயிரையே என்னையே அடிமையாக்கும்படியாக இருக்கக்கூடியதான சௌந்தர்யம். மலர் அம்பு அதனுடைய பிரகாசமாக தெரிகிறது. நீல திருமேனியை உடையதான எம்பெருமானது வைகுந்தத்தினுடைய பிரகாசம் எப்படி இருக்குமோ அது போன்றதான பிரகாசத்தை உடையதான கண்கள். இது மோகினி பெண்ணின் கண்கள் அப்படின்னு எம்பெருமானுடைய மோகினி அவதாரத்தினுடைய அந்த திருக்கண்கள் போல் இருப்பதாக வர்ணிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் மன்மதனுடைய மலரம்புகள்லாம் அந்த ஒளியை வீசிக்கொண்டு வரக்கூடியது. 5 விதமான மலர்கள் உண்டு. அதெல்லாம் இந்த கண்கள் இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த கண்கள் என்ன பண்ணுன்னா சில பேருக்கு மரண தண்டனையை கொடுத்துடும். துறவிகள்லாம் இது வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுவார். அதனால் மன்மதனை எல்லாரும் விரும்ப மாட்டா, நல்லவன்னு சொல்ல மாட்டா. ஏன்னா மன்மதனுக்கு வைகுந்தத்திலெல்லாம் செல்லுபடியாகாது. அவனுடைய வேலையெல்லாம் அங்கே நடக்காது எந்த காரியமும். பரமபதத்தில் இருக்கக்கூடியவன் யார்? வாசுதேவன். அவனுடைய திருமேனி எப்படிப்பட்டது? கருத்த மேகத்தை போன்று உள்ளது. அதில் மின்னல் போன்று இருக்கக்கூடியதான இந்த அழகான கண்கள். அந்த எம்பெருமானை யார் சேவிக்கிறான்னா நித்தியசூரிகள் தான் சேவிக்கிறான். நித்தியசூரிகளும் முக்தாத்மாக்களும் சேவிச்சுருக்கா. ஆனால் இந்த தலைவனுடைய கண்கள் எப்படி இருக்கு? மிக அழகாக சௌந்தரியமாக இருக்கே அப்படின்னு அந்த நித்தியசூரிகள் இங்கே இந்த கண்ணழகுக்காக இவளை தேடிட்டு வரலாம். இதை பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு யார் வர? அனந்தன், கருடன் இவெல்லாம் கூட வரலாம். அப்பேற்பட்டதான அழகான கண்கள் இந்த தலைவிக்கு. இப்படி தலைவனுடைய கண்ணழக பாராட்டுறான். அதுலேருந்து கிடைக்கக்கூடியதான இன்பம், அதாவது ஒரு பெரிய
பேரின்பம் அப்படிங்கிறான். சிற்றின்பம் இல்லை இந்த கண்ணழகு, இது அனுபவிப்பது பேரின்பம். கண் அப்படிங்கிறது ஞானம்னு அர்த்தம் இந்த இடத்துல. அந்த ஞானம் ஞானக்கண், இந்த ஞானக்கண் யாருக்கு இருக்குன்னா இந்த தலைவி நாயகிக்கு இருக்கு அப்படிங்கிறான். யார் இந்த நாயகி? பராங்குஷ நாயகி நம்மாழ்வார். எம்பெருமான் பரவாசுதேவன் வைகுந்தத்தில் ஸ்ரீதேவி பூமிதேவி நீலாதேவியோடு இருக்கும்பொழுது இந்த ஆழ்வார் பராங்குஷ நாயகி இந்த தலைவனிடத்துல காதல் கொண்டால் அது நிறைவேறுமா அப்படிங்கிறதான ஒரு சந்தேகம் ஏற்பட்டதான் எம்பெருமானுக்கு. பூமி பிராட்டியை காப்பாற்றணும்னு சொல்லி வராக அவதாரம் எடுத்தான் பூமி பிராட்டிக்காக. இங்கு ஆழ்வார் ஞானப்பிரானையல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே அப்படின்னு உபதேசம் பண்றார். அதனால இவரிடத்துல கலக்கணும்னு ஆசைப்பட்டாராம். அதனால ஆழ்வாருடைய யோக கண், அந்த யோக கண்ணில் கலக்கிறார். கலந்து அப்படியே பிரியறார். பிரியும் போது ஆற்றாமை ஏற்படுறது, துயரம் ஏற்படுறது. அந்த அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் சந்தோஷமா இருக்கு. அந்த அன்பு தான் மீன், பகவான் நீர். அதனால மீனும் நீர் தண்ணீரும் பிரிந்தால் வாழ முடியாது. அதனால சேர்ந்து கலக்கிறார் எம்பெருமான். நாயகி பாவம் ஆழ்வாருடையது. இது பரமபதத்திலையும் போகணும், அங்கேயும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆழ்வாருடைய கண்கள், அதாவது ஞானமானது அதை நினைக்கிறது. அதனால் ஆழ்வாருடைய நாயகி பாவம் பக்தி, அது பரமபதத்தில் இருக்கிறவாலும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அதனால் ஆழ்வார் அந்த காதலன், ஆழ்வார் பராங்குஷ நாயகி, பராங்குஷனுடைய நாயகியினுடைய காதலனான பகவான், அவனை அப்படியே அனுபவிக்கிறார். அவனுடைய அழகில் அப்படியே அன்பா மாறி நீராய் அப்படியே கரையிறார். ஒரு குடத்தில் இருக்கக்கூடிய ஜலமானது, நீரானது ஒரு இடத்துல இருக்காது, அது எல்லா இடத்துலையும் போகும். கடலில் இருக்கிற ஜலம் அலைஞ்சுட்டே இருக்கும், அலபாயும் அலையோட. அந்த மாதிரி இந்த பராங்குஷ நாயகி என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டால், இப்படி இந்த நாயகியை அனுபவிச்சதான நாயகனை இவள் அனுபவிக்க ஆரம்பிக்கிறா. அதனால் இவருடைய உடல் அப்படியே மெலிந்து கரையிறது. காதலன் யாருன்னா ஆறாவமுதன். ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே. இப்படி இவளுடைய இந்த உடம்பானது உருகிறது. அவனுடைய திருக்கல்யாண குணங்களெல்லாம் பார்த்து இந்த மாதிரி உருகிறது. இப்படி பூந்தோட்டத்தில் பூஞ்சோலையில் தலைவியோடு இருக்கக்கூடியதான அந்த தலைவன் கேட்கும்படியாக வண்டுகளை நோக்கி கேட்கிறார். வண்டுகளோ வம்மின் நீர்ப்பூ நிலப்பூ மரத்தில் ஒன்பூ உண்டு கழித்து உழல்வீர்கள் ஒன்று உரைக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்குறார். நீங்கள் எந்த இடத்துல சென்று நீர்ப்பூ நிலப்பூ மேட்டுப்பூன்னு இந்த மாதிரி பல வகைப்பட்ட பூக்கள் எல்லாம் கண்டீர்களா அப்படின்னு கேட்குறார். அதாவது எல்லை இல்லாதபடி ஆழ்வார்க்கு எம்பெருமான இடத்துல உண்டானதான பக்தி, அந்த காதல், அதை வண்டுகளோ வம்மின், அந்த பரம்பொருளை நாடி திரிந்து கொண்டு இருக்கக்கூடியதான வண்டுகளேன்னு பரம பாகவதர்களேன்னு அழைக்கிறார். நீர்ப்பூ நிலப்பூ மரத்தில் ஒன்பு உண்டு கழித்து உழல்வீர்க்கு ஒன்று உரைக்கியம் அப்படிங்கிறார். நீர்ப்பூ கடலிலே, திருப்பார் கடலிலே பல்லு கொண்டு இருக்கக்கூடியதான வியூகாவதாரம். நிலப்பூ பூமியில் அவதரித்த ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் போன்றவைகளும் அர்ச்சாவதாரங்களும். மரப்பூ வேதத்தின் உச்சியான உபனிஷத்தில் சொல்லப்பட்டதான பிரகாசமான ஒளிமயமான பரமபதமநாதன் அவதாரம். இப்படிப்பட்டதான அந்த வடிவழகை இடைவிடாமல் அனுபவித்து அந்த தடையில்லாமல் திரிந்து வாழக்கூடியதான வண்டுகளே அப்படிங்கிறார். அப்படி நாயகி பாவத்தில் எம்பெருமான பரம பக்தியில் அப்படியே அனுபவிக்கிறார் ஆழ்வார். ஆழ்வார் பராங்குஷ நாயகி தலைவி, எம்பெருமான் அவன்தான் தலைவன். அந்த எம்பெருமான் ஆழ்வாருடைய பக்திக்கு இணங்கி அந்த காதலுக்கு வசப்பட்டு ஆழ்வாரோட கலக்கிறான். கலந்து ஆழ்வாரும் எம்பெருமானும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் பரமானந்தத்தை அனுபவிக்கிறார்கள். இப்படி தலைவனுடைய கண், அந்த தலைவி கண் என்பது ஞானம். அந்த ஞானத்தினால, எந்த ஞானம்? பகவத் அனுபவ ஞானம். அந்த ஞானத்தினால பகவானை அனுபவித்து
பேரின்பத்தை அடைகிறாள். அப்படி நாம் பகவானை தியானம் பண்ணினோமானால் நமக்கும் பேரின்பம் கிடைக்கும். மற்றவை நாளை கேட்போம்.